ஆனால் இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது காலம் தோன்றின தொட்டே இருந்துகிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு வாகனமும் அந்த பாம்பு ஒன்று வச்சிருப்பார். இந்த குண்டலினி சக்தி அப்படியே போட்டு அமுக்கி வச்சிருப்பார். இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய நடு முதுகுத்தண்டு சம்மந்தப்பட்டது. இந்த குண்டலினி சக்தி சொல்றாங்க இல்லைங்களா, 6 ஆதாரம். முருகனை தொடாம எந்த ஞான மார்க்கத்தை யாராலையும் தொட முடியாது. முருக வழிபாடு இல்லாத இடங்கிறது எதுவுமே கிடையாதுப்பா. ரெண்டாவது, அந்த முருகன்ல வந்து மெயின் வேல் வழிபாடு. முருகன் எல்லா முருக ஆலயத்துலேயுமே முருகன் கையில் வந்து ஒரு வேல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய நடு முதுகுத்தண்டு சம்மந்தப்பட்டது. இந்த குண்டலினி சக்தி சொல்கிறாங்க இல்லைங்களா, 6 ஆதாரம். இதனுடைய சூட்சுமம் வந்து அந்த வேல் தான் வச்சுங்களேன். இப்போ இந்த முருக வழிபாடு இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே அந்த சித்த மார்க்கம் யோக மார்க்கத்தில் அவங்க ஞானம் அடைஞ்சதே கிடையாது. அதை உணர்ந்துக்கணும், அவ்வளோதான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேல் வழிபாடு, வேலினுடைய தன்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்படியே கீழே இருந்து ஒரு கைத்தடு, நம்மளோட நடு முதுகுத்தண்டு மேலே போயிட்டு இப்படியே கூரான பகுதி, இந்த ஆக்னேயம் சகசிராரம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதனுடைய தன்மை தான் அந்த வேல் அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு மனிதன் உடம்புக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ நீங்கள் கோயிலில் போயிட்டு முருகனுக்கு நம்ம கும்பிட்டுட்டு அதில் ஒரு பாகுபாடு வேறு வச்சுருக்காங்க. நான் ராஜ அலங்காரத்தில் பார்த்தேன், நான் கோவண அலங்காரத்தில் பார்த்தேன், எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த முருகன் அப்படிங்கிறவரை வந்து நீங்கள் ராஜ அலங்காரத்தில் பார்த்தாலும் சரி, ஆண்டி அலங்காரத்தில் பார்த்தாலும் சரி, இது உங்கள் கண்ணுக்கு புலப்படுற ஒரு விஷயந்தான். இந்த கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த நம்மளுடைய முதுகுத்தண்டில் ஓடக்கூடிய அந்த குண்டலினி சக்தி. அவருக்கு ஒரு வாகனமும் அந்த பாம்பு ஒன்று வச்சுருப்பார். இந்த குண்டலினி சக்தி அப்படியே போட்டு அமுக்கி வச்சுருப்பார். அந்த குண்டலினி சக்தியை நம்ம உணர்ந்தாதான் நம்ம அடுத்த அந்த யோக மார்க்கம் சத்திய மார்க்கம் இதுக்கு போகவே முடியும். அப்போ அந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது இப்போ சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 20 வருஷமாக நாடு முழுக்க பரவலாக இருக்குன்னு எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது காலம் தோன்றின தொட்டே இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இவங்க கண்ணுக்கு வந்து அது அதிகமாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி முருக வழிபாடு இல்லாத இடம்ங்கிறது எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, அந்த முருக வழிபாட்டில் அந்த சஷ்டி படிப்பாங்க, இந்த வேல்மாறல், இந்த மாதிரி முருகனுக்கு உண்டான ஸ்லோகங்கள் இதெல்லாம் படிப்பாங்க. இது அதிகமாக யார் படிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் படிப்பாங்க. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம் இருக்கணும், சஷ்டி முருகனுக்கு விரதம் இருக்கணும், அப்போ இந்த சஷ்டி படிங்க, வேல்மாறல் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் வந்து அந்த யோகம், தியானம், தவம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போகிறாங்க இல்லைங்களா, அப்போ அந்த குண்டலினி சக்தியை வந்து மேலே ஏற்றுறதுக்கு, அப்போ இவங்க ஒரு இடத்துல உட்காரணும், அந்த குண்டலினி சக்தியை ஒவ்வொரு பாட்டாக அவங்க கொண்டு போய் வழிபாடு செஞ்சிட்டு இருக்கணும். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து செட் ஆகும். ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்கள் வந்து யோகம், தியானம், தவம் அப்படின்னு எதுவும் தனிப்பட்ட முறையில் செய்யணுங்கிற வழிபாடு கிடையாது. அவங்க அன்றாடம் செய்யக்கூடிய அந்த பணிகள்லேயே இவங்களுக்கு உண்டான அந்த யோக மார்க்கம், அந்த குண்டலினி ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அவங்க வந்து அந்த சஷ்டி, வேல்மாறல் இதெல்லாம் வந்து படிக்கணும், பாடக்கூடாது. ராகம் போட்டு பாடாமல் இவங்க படிச்சுட்டு வரணும். சஷ்டியை நோக்க சரகண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலன் இப்படி அவங்க படிச்சுக்கிட்டு வரணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே, இப்படி அதை படிக்கணும். இதை பாட்டாக பாடாமல் இதை படிச்சுக்கிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு இன்னும் நல்ல வைப்ரேஷன்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ முருக வழிபாடு அப்படிங்கிறது ஆண்களை விட பெண்கள்கிட்ட இயற்கையிலே இருக்குது, அதை அவங்க உணர்ந்துக்கணும். ஆக முருக வழிபாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா ஜீவன்களையுமே இருக்குது. முருக வழிபாடை, முருகனை தொடாமல் எந்த ஞான மார்க்கத்தை யாராலையும் தொட முடியாது. முருகன் அனைவருக்கும் குருநாதர், கலியுக குரு கந்தன். அதனால் உங்களுக்கு உண்மையான குரு யாருன்னு, உங்களுக்குள்ளார இருக்க குரு யாருன்னு காட்டுறதில்ல, இந்த கலியுக குரு உங்களுக்கு முதன்மையான குரு. உங்கள் குருவை நீங்கள் பிடிச்சிங்க.